எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவு பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழர்களுக்காக தான், நம்ம தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களுக்காக. இந்த நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கரெக்டாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேசியிருக்காரு, என் தம்பி பேசியிருக்காரு, என் குடும்பத்தில் ஒருத்தர் பேசியிருக்காருன்னு தயவுசெய்து சொல்லுங்கள். என்னென்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் வருது. எலெக்ஷனுக்கு அப்போது ஓட்டு கணக்கு எடுக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ஜனங்க இருக்காங்கன்ட்டு ஓட்டு கணக்கு எடுக்கிறீங்க. ஓட்டுக்காக எடுக்கிறீங்க இல்லையா? அப்போது அதே 5 வருஷத்துக்கு ஒரு முறை எத்தனை பேருக்கு வீடு வசதி இல்லை, எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு என்றைக்காவது ஒரு கணக்கு எடுத்துருக்கிறீங்களா? இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான். நான்லாம் இன்னி வரைக்கும் வந்து எங்கள் அப்பாலாம் இறந்து போய் இப்போ 21 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா இன்றைக்கி நடக்க முடியாமல் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை வீட்டில் இருக்காங்க. வேலை செஞ்சு உழைச்ச காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கான்ட்டு கேட்டு எந்த ஒரு எதுவுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே வந்து 3 ஓட்டு போட்டேன், 3 எலெக்ஷனுக்கும் ஓட்டு போட்டுட்டேன். நானும் இன்றைக்கும் வந்து ஒரு நடுத்தர வாழ்வில் இருக்கேன். இதை கூட பண்ணித்தர முடியாமல் ஒரு அரசாங்கம் எப்படி? அது எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க, எல்லோரும் நல்லது செய்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அந்த நல்லதில் இதையும் சேர்த்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். எவ்வளோ பேர், எவ்வளோ ஜனங்க சொந்த வீடு எப்போ வாங்க முடியுமா, கட்ட முடியுமான்ட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்க முடியுமான்னு எம்மாம் பேர் ஏங்கி நிற்கிறாங்க. அந்த ஏக்கம்லாம் ஏன் உங்களுக்கு புரியாதா? ஒரு முறை யோசித்து பாருங்களேன். யாராவது யோசித்து பாருங்களேன். ஏன்னா எங்களுக்கு எங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்து, நாங்கள் கும்பிட்ற சாமிங்களுக்கு அடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு நாங்கள் கோயிலில் போய் இப்படி எடுக்கிறோம் பிச்சை. ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட இப்படி எடுக்கிறோம் பிச்சை. என்றைக்காவது ஏதாவது ஒன்று இந்த கையில் வந்து ஏந்தாதா, வராதா அப்படின்னு நாங்கள் ஏன்றோம். எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இவ்வளவும் பேசுனது எல்லாமே உங்களுக்காக தான். என்னடா இவன் ஒரு தற்கூரி மாதிரி பேசுகிறானே அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு அப்புறமும் என் பிள்ளையும் என்னோட என்னோட பையன் அந்த நான் பட்ட கஷ்டத்தை அவங்க படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போதும்பா, கட் பண்ணு.